விஜய் தமிழக வெற்றி கழகம் ஒரு பால்வாடி குழந்தை. இந்த குழந்தையை நம்பி 100 ஆண்டுகள் பழமையான ஒரு காங்கிரஸ் கட்சி விஜயின் கரம் பற்றி தான் அதிகாரத்தை கைப்பற்றணும்னா அந்த கட்சி கலைச்சிறது நல்லது. திமுகவுக்கு போய் விசிகாவுக்கு போய் நேராக விடுதலை சிறுத்தைகள் ஆஃபீஸ்லேருந்து பனையூருக்கு வந்த இந்த ஆதவர்ஜனா, பாண்டிச்சேரியிலேருந்து வந்த புஷி ஆனந்த், யார் இது? விஜய்னா ஒரு கட்சியே இல்லை, ஒரு தலைவனும் இல்லை. இப்போ நீ நாட்டு மக்களின் மீது எந்த பற்றும் இல்லாமல் 41 பேர் கண் முன்னாலே துடிக்க உயிரை இழக்கிற பொழுது கூட இறங்கி நின்று ஓடோடி போய் காப்பாற்ற மனம் இல்லாமல் தப்பித்து ஓடி 35 நாட்களுக்கு பிறகுதான். ஜனநாயகமான ஒரு நாட்டில் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். அது சினிமாக்காரனாலும் சரி, யாராக இருந்தாலும். ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் முதல்வர் ஆகலாம், எந்த நாட்டுக்கு வேணாலும் ஆகலாம். ஏன் காஷ்மீரில் போய் மோடி ஆக முடியல? தமிழ்நாட்டில் ஒரு 2 எம்எல்ஏ ஜெயிச்சுட்டா இந்தியாவில் பாஜக வீழ்த்த முடியுமா? அதுலேயும் இந்த விஜயால் வீழ்த்த முடியுமா? கட்சி ஒரு தொண்டன் மீது ஒரு தலைவர் எப்படி அன்பு வேணும்? அது வந்து குடும்ப உறவை காட்டிலும் ஒரு மகத்தான உறவு. தத்துவ வேட்கை இல்லாத ஒரு நடிகனை கூட்டினால் காங்கிரஸை இணைத்து 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை தமிழ்நாட்டில் சந்திப்பதற்கு காங்கிரஸ் ஒரு காலம் முடிவெடுக்காது. களம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடிய ஆளுமை தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையுடைய தலைவர் தனியர் சோழன் சார். வணக்கம் சார். களம் ரமணனுக்கு வணக்கம். வணக்கம் சார். சார், இப்போ வந்து அதிமுகவில் ஆக்சுவலாக என்னதான் பிரச்சனை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அந்த செங்கோட்டையன் சொல்லும்பொழுது அதிமுக வந்து உண்மையான அதிமுக கிடையாது, அது வேற ஒரு அதிமுக அப்படின்றாங்க. டக்குனு அதில் வந்து குடும்ப ஆட்சி இருக்குது, எடப்பாடியோட வந்து பையனுடைய கை ஓங்கிக்கிட்டு இருக்குன்ற ஒரு பார்வையும் பார்க்கப்படுது. அமித்ஷா மேலேருந்து அந்த கட்டமைக்கிறார்ன்ற ஒரு பார்வையும் பார்க்கப்படுது. அண்ணாமலை உள்ளிருந்து செயல்படுத்துறாரு, அதிமுக இந்த ஜெயிச்சிடக்கூடாது, எடப்பாடி தலைமை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி, டிடி தினகரன் ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி பார்க்கப்படுது. நீங்களும் சமீப காலமாக பேசும்போது எடப்பாடி என்னை ஏமாத்திட்டான்னு கூட நீங்கள் தொடர்ந்து கட்டணமாக பேசிகிட்டே இருக்கீங்க. அங்கே என்னதான் சார் நடக்குது? இல்லை, அதிமுக வெற்றி பெறாமல் இருப்பதற்கு என்னென்னலாம் நடக்கணுமோ அத்தனையும் நடக்குது. அந்த வெற்றிக்கான சூழல் கண்ணு கட்டியது வரை உருவாகாமல் பாதுகாக்கிறதுலையும் எடப்பாடியே முனைந்து பணியாற்றுகிறாருங்கிறது தான் வேதனைக்குரியது. இப்போ நீங்கள் ஒரு கட்சிக்கு ஒரு நிர்வாகியாக இருக்கலாம், ஒரு தலைவனாக காலம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எடப்பாடி கைக்கு வந்துடுச்சு, அதை தந்துடுச்சு அந்த பதவியை. மாபெரும் மக்கள் இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு திராவிட கருத்தியல் தத்துவத்தை தாங்கி நிற்கிற ஒரு இயக்கம். தமிழ்நாட்டில் இருதுருவ அரசியல் தான் இங்கே தமிழ்நாட்டில். கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் ஒற்றை திமுக 1948-49 இருந்தது, வலிமை பெற்றிருக்கு. 72லிருந்து 50 ஆண்டுகளுக்கு மேலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இன்னொரு வலிமையான ஒரு திராவிட பேரியக்கம் அதிலிருந்து பிறந்தது. புரட்சித் தலைவர் நிறுவனர். 2 திராவிட இயக்கங்கள் தான் தமிழ்நாட்டை, வேறு எந்த கட்சியும் இங்கே ஆட்சி அதிகாரத்திற்குள் நுழைந்து விட முடியாத அளவுக்கு, காலூன்றி விட முடியாத அளவுக்கு காங்கிரஸை, பாஜகவை அல்லது எந்த கட்சியையும் தலையெடுக்க விடாமல் தடுத்து நிறுத்தியது இந்த இருதுருவ திராவிட அரசியல் தான். அது தந்தை பெரியார் தந்த தத்துவம், அது ஒரு சுயமரியாதை தத்துவம், அது நீதி கட்சியினுடைய தத்துவம். 100 ஆண்டுகள் தத்துவம், ஒரு வலிமையான தத்துவத்தை தாங்கி நிற்கிற ஒரு கட்சிக்கு அதிமுக பொதுச் செயலாளராக வந்த எடப்பாடி இந்த தத்துவத்தை மறந்துவிட்டு முழுக்க பாஜக ஆர்எஸ்எஸின் கட்டுப்பாட்டில் அதனுடைய சித்தாந்தத்தை உள்வாங்கி கொண்டு அவர்களின் கட்டளையை ஏற்று ஒரு திராவிட பேர் இயக்கத்தின் தலைவனாக நின்று அதிமுகவை வழிநடத்துவதற்கு அவர் எப்பொழுது அணியமானாரோ அப்பொழுதே அவர் தனக்கான தார்மீக அந்த தலைவருக்கான அந்த 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 கடமையை நிறைவேற்ற தவறுகிறார். அந்த பொறுப்புக்கு தார்மீக பொறுப்பை இழக்கிறார். மக்கள் நிராகரிக்கிறார்கள், தொண்டர்கள் நிராகரிக்கிறார்கள். அப்போ நீங்கள் ஒரு தத்துவத்தை தலைவன் தாங்கி நின்று களத்துக்கு போகிற பொழுது தான் தத்துவத்தில் தன்னை ஆதரிக்கிறவர்கள் மீது அன்பு வரும். இப்போ நீங்கள் ஒரு கட்சி ஒரு தொண்டன் மீது ஒரு தலைவர் எப்படி அன்பு வரும்? தன்னுடைய தத்துவத்தை தாங்கி தன்னை நேசிக்கிற, தன்னுடைய தத்துவத்தை தாங்கி நின்று வலிமை சேர்க்க வருகிற தொண்டர்களை ஆதரிப்பது, நிர்வாகிகளை ஆதரிப்பது தான் அது வந்து குடும்ப உறவை காட்டிலும் ஒரு மகத்தான உறவு. தத்துவம் இல்லாத எடப்பாடி தன்னுடைய நேர் எதிரான திராவிட தத்துவத்துக்கு எதிரான ஜனாதன தத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாக்பூர் ஆர்எஸ்எஸ், பிஜேபி பரிவார அமைப்புகளைப் போல மாறிப்போய் ஒரு ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங் பங்கோட உறுப்பினரை போல, ஒரு ஆர்எஸ்எஸ்காரரை போல அவரை பாஜக மூளைச்சலவை செய்து தயார் செய்து விட்ட பிறகு அவரும் அதுவாகவே மாறிப்போய் பாஜகவில் இணையவில்லை,
பாஜகவின் கருத்தை அதிமுக தலைவராக இருந்து வழிநடத்துவது. அப்போ நீங்கள் அதிமுகவில் இருக்கிற 2 கோடி தொண்டர்களுக்கு 8 ஆண்டுகளில் திராவிட தொண்டர்களை தமிழ் இனம் மொழி தமிழ் வாழ்க இந்தி ஒழிகன்னு இருந்தவங்கள இந்தி வாழ்க தமிழ் ஒழிகங்கிற பயிற்சியை தந்தது அதிமுக, பாஜக தந்தது, அதிமுக பரப்பியது. அப்போ நீங்கள் மொத்த தொண்டர்களும் மோடி வாழ்க அமித்ஷா வாழ்கங்கிற நிலைக்கு மாறி போயிட்டாங்க. இது மிகப்பெரிய வரலாற்று துயரம், அது மிகப்பெரிய வேதனை. அது ஆகவே ஒரு அறிவு இயக்கமாக இருந்த அதிமுக ஒரு ஜனநாயக விரோத மதம் பெரும்பான்மை வாதம் பேசுகிற மக்களை சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் மூட கருத்துக்களை தெளித்து அறிவை முடக்கி மனிதர்களை பிரித்து அதிகாரத்தை நுகர்கிற ஒரு அறிவு தத்துவத்துக்கு எதிரான ஆர்எஸ்எஸ் பாஜக தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட எடப்பாடியால் வெற்றி பெற முடியாது. வெற்றிக்கான அந்த 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 அணியை கட்டி அமைக்க முடியலை. அப்போ பாஜகவின் விருப்பத்திற்கு கண்ணசைவுக்கு காத்திருக்கிற எடப்பாடியால் ஒன்றுபட்ட அதிமுகவை வலிமைப்படுத்த வேண்டும். நிர்வாகிகளை தொண்டர்களை அதற்காக தயார்படுத்தணும். அதிகாரத்துக்கு வரணும். அதிகாரத்திற்கு வந்த பிறகு கட்சியின் கொள்கைப்படி தத்துவத்தின்படி மக்களை சமூகத்தை வழிநடத்தணும். இது குறைந்தபட்ச ஒரு அரசியல் தலைவனுடைய ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய கடமை என்பது தான் ஜனநாயகத்தினுடைய இதுதான் மகுடம், அழகு. எடப்பாடியுடைய அறவே இல்லைங்கிறதுனால தான் தோக்குறாரு. இந்த இவ்வளோ அழகான பக்குவமாக அழகாக சொன்னீங்க. இது வந்து தனியரசுக்கு 2016-17 தூண்டி இருக்கணுமோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுதல சார். ஆமாம், இது காலதாமதம். நீங்கள் வந்து அரசியலுக்காக ஓகே 26 எனக்கு சீட்டு வேணும், நான் வெற்றி பெற்றுன்றது உங்களுடைய வெற்றிக்காக நீங்கள் எந்த பக்கம் மாறுறீங்க. ஒருவேளை அதிமுக ஜெயிக்கிற மாதிரியான ஒரு பட்சத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதிமுக இருந்திருப்பீங்களா? இல்லை, இப்போ அதிமுக 2021 வெற்றிக்கான சூழல் இருந்துச்சு. நானே தனித்து வெற்றி பெறுவேன் என்று இருமாப்போடு எடப்பாடி இருந்தார். எடப்பாடியுடைய இந்த அணுகுமுறை மகுடத்தை இழப்பார்னு சொன்னது தனியரசு. ஏன்னா நீங்கள் அதை நான் அப்போவே சொல்லிட்டேன், எடப்பாடியால் இந்த வியூகத்தின்படி முதல்வர் அணியை மீண்டும் ஆட்சிக்கு வரமாட்டார் எடப்பாடின்னு சொன்னது முதல்ல உலகத்தில் தனியரசு தான் சொன்னேன். அப்படித்தானே தோற்று போயிட்டார். அப்போ தனியரசு இல்லைன்னா எடப்பாடி தோப்பார். தனியரசு திமுக ஆதரிச்சு, திமுக வெற்றி பெற்றுச்சு. நாளைக்கு நான் எந்த அணியை ஆதரிக்கிறேனோ அந்த அணி ஆட்சிக்கு வரும். ஓகே சார். நான் யாரை எதிரியாக நிறுத்தனோ அந்த எதிரி தோக்கடிப்பேன். அது அந்த ஆற்றல் தனியரசுக்கு உண்டு சார். கண்டிப்பாக சார். இப்போ தேர்தல் காலத்தில் பார்க்கும்போது தாவேகா கூட வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டிடி தினகரன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பேசப்படுது. செங்கோட்டையன் நான் வந்து அதிமுக இணைக்கிறதுலாம் எனக்கு ஒரே நோக்கம் அப்படின்ற அவர் பார்வையில் இருக்காங்க. ஓபிஎஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை தாவேகா காங்கிரஸ் இந்த மாதிரியான கூட்டணி வலும்போது திமுக வழி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதிமுக வழி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி சார் பார்க்குறீங்க அதை? இல்லை, இப்போ அது வந்து காங்கிரஸ் தாவேகா அணி உருவாகுங்கிறது பிழையானது, தவறானது. அது அதாவது காங்கிரஸினுடைய தேசிய தலைமை சகோதரர் ராகுல் இதை கட்டாயமாக ஏற்க மாட்டார். ஏன்னா ஒரு தத்துவ வேட்கை இல்லாத ஒரு நடிகனுக்கு பின்னால் அவருடைய கரம் பற்றி காங்கிரஸை இணைத்து 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை தமிழ்நாட்டில் சந்திப்பதற்கு காங்கிரஸ் ஒரு காலம் முடிவெடுக்காது. அது ஒரு தற்கொலைக்கான முடிவு. ஏன்னா விஜய் ஒரு கோட்பாட்டுவாதி இல்லை, ஒரு தத்துவவாதி இல்லை. விஜய் ஒரு மோடி பாஜகவின் கருவியாக, அதனுடைய பரிவார அமைப்புகளில் எடப்பாடியினுடைய ஜூனியர் எடப்பாடியாக, ஒரு குட்டி எடப்பாடியாக விஜய் வருகிறார். ஆகவே ஒரு பாஜகவின் மோடியின் அமித்ஷாவின் கட்டளைக்கு ஏற்ப கட்சியை துவக்கிய தாவேகாவை, அதன் தலைவர் நடிகர் விஜயை பாஜகவின் நேர் எதிராக இருக்கிற காங்கிரஸ் ஐயா ராகுல் எப்படி ஏற்பார்? எப்படி இல்லை சார், கட்சி தொடங்கும் பொழுது விஜய் அழைப்பு கொடுத்து பேசுகிறதாவும் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ கரூர் சம்பவத்தில் ராகுல் அவர்கள் பேசியிருக்காங்க. கரூர் வாங்க நம்ம 2 பேரும் ஒன்றா போய் பார்க்கலாம்னு ராகுலும் கேட்டிருக்காரு. அவங்களுக்குள்ள கணிசமான உறவு இருக்கிற மாதிரி தான் சார் பார்க்கப்படுது. ஆமாம், இப்போ நீங்கள் அங்கேருந்து அமித்ஷாவோட பேசினார், அமித்ஷா பேசுகிறாரு, மோடி பேசுகிறாரு விஜயோட. சார், அமித்ஷா பேசுகிற அதிகாரப்பூர்வ தகவல் இல்லையே. பேசினார்னு ஒரு கேள்வி தான், செய்தி பரவலாக தான் இருந்தது தவிர அதிகாரப்பூர்வம். ராகுல் பேசுனது அதிகாரப்பூர்வமாக அவங்களே சொல்லிட்டாங்க, ஆமாம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். இங்கே இல்லையே சார், பேசலை. மோடி கோவைக்கு வரும்போது ஓடோடி போய் பார்த்த விஜய், இப்போ மோடியோ அமித்ஷாவோ இங்கே இருக்கிற எல்லா பாஜகவினுடைய முன்னணி தலைவர்களும் விஜய்க்கு ஆதரவாக, விஜயனுடைய இந்த கரூர் 41 உயிரிழப்புக்கு விஜய் காப்பாற்றுவதற்கு ஓடோடி வந்து பாஜக களத்தில் நிற்கிது. டெல்லியிலேருந்து தேசிய உண்மை கண்டறியும் குழுவெல்லாம் போட்டு அனுப்பிச்சிடாங்க. பாஜக தான் விஜயை காப்பாற்றுங்கிறது, அதாவது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைங்கிற மாதிரி தான். அப்படி இருக்கிறதோட விஜய் ஒரு நட்பு ரீதியான ஒரு அழைப்பெடுத்து ஒரு கட்சி தலைவர் என்கின்ற அடிப்படையில் ஏதாவது ஒரு ஒரு அந்த இறப்பு குறித்து ஒரு கவலை தெரிவிச்சிருக்கலாம்.
மற்றபடி அது கூட்டணி என்கின்ற அளவுக்கு ஒரு செய்தியை பரப்புறது ஒரு பிழையானது, தவறானது. இல்லை சார், இது அதிகம் பேசும்போது செய்தி வட்டாரங்கள் அதான் சொல்லுது, கண்டிப்பாக ஒரு 100 சீட்டு காங்கிரஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது கடந்த கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் தமிழ்நாட்டில் எப்படி இருந்தாங்களோ அதே அங்கீகாரம் பெறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா செல்வ பிறந்தகை பேசும்போது கூட ஆட்சியில் எங்களுக்கு பங்கு வேண்டிய ஒரு கேள்வியும் வருது. ஸோ இது வந்து இணக்கமான சூழ்நிலைக்கு பொருத்தமாக தான் இருக்குமோ, கண்டிப்பாக ஜனவரிக்கு மேலே வந்து கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்குமோ அப்படின்னும் போது தனியார் சொல்கிற நிலைமை இல்லையே. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 2 எம்எல்ஏ ஜெயிச்சிட்டா இந்தியாவில் பாஜக வீழ்த்த முடியுமா? அதுலேயும் இந்த விஜயால் வீழ்த்த முடியுமா? விஜய் தமிழக வெற்றி கழகம் ஒரு பால்வாடி குழந்தை. இந்த குழந்தையை நம்பி 100 ஆண்டுகள் பழமையான ஒரு காங்கிரஸ் கட்சி விஜயின் கரம் பற்றி தான் அதிகாரத்தை கைப்பற்றணும்னா அந்த கட்சி கலைச்சிறது நல்லது. அல்லது ஒரு தத்துவ இயக்கம், தத்துவ கோட்பாட்டு பாசிச எதிர்ப்பு கூட்டமைப்பில் இருக்கிற இந்தியா கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்டுகளை எதிர்த்து, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற விடுதலை சிறுத்தைகளை எதிர்த்து விட்டு அவர்களையெல்லாம் கை கழுவி விட்டு நீங்கள் இந்த குழந்தை போய் யாராவது காங்கிரஸ் கட்சி நாட்டை இந்தியாவை மீட்பதற்கு, தமிழ்நாட்டை மீட்பதற்கு, பாசிசத்தை ஒழிப்பதற்கு, மதவாதத்தை ஒழிப்பதற்கு, சர்வாதிகாரத்தை ஒழிப்பதற்கு இந்த விஜய் யார்? இந்த விஜய்னா ஒரு கட்சியே இல்லை, ஒரு தலைவனும் இல்லை. அந்த கட்சியை இயக்கிறதுக்கே 3 கட்சி மாறி வந்து ஆதவர்ஜனா தான் தேவைப்படுறாரு. திமுகவுக்கு போய், விசிகாவுக்கு போய், நேராக விடுதலை சிறுத்தைகள் ஆஃபீஸ்லேருந்து பனையூருக்கு வந்த இந்த ஆதவர்ஜனா, பாண்டிச்சேரியிலேருந்து வந்த புஷி ஆனந்த், பாஜக அதிமுகவிலேருந்து வந்த நிர்மல், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த 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 குழந்தை பையன், இந்த அரசியலில் குழந்தை, உடல் வயதில் மூத்தவரை விஜயை நம்பி காங்கிரஸ் எப்படி வரும்? சார், இப்போ நீங்கள் சொல்லும்பொழுது காங்கிரஸ் வந்து ஒரு 100 ஆண்டு கால குழந்தை விஜய் கேட்குதா அப்படின்ற ஒரு பார்வை சொன்னீங்க. தமிழ்நாட்டு அரசியலே நம்ம எடுத்து கிட்டத்தட்ட வந்து 53லேருந்து கிட்டத்தட்ட 72 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து கிட்டத்தட்ட அதிகமான வாக்கு வங்கிக்குள்ளேருந்து அதிமுக நம்ம ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்பொழுது தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே சின்னத்திலிருந்து ஜெயிச்சது, தனித்து நின்றது ஜெயலலிதா அவர்கள். அந்த கட்சியே அங்கே பாரு கொடி பறக்குது, சிக்னல் வந்துடுச்சு, படம் நழுவி பாலில் விழுது அப்படின்னு பேசின எடப்பாடியோட இந்த இயக்கம் இருக்குல்ல, அரசியல் சூழ்நிலை கண்டிப்பாக மாறும். இன்னைக்கு நம்ம விஜய் குழந்தைன்னு சொல்லலாம், நாளைக்கு அவர் கண்டிப்பாக வெற்றி பெறலாம், அதிக ஆட்சி மாற்றம் இருக்குது, மக்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அந்த சூழ்நிலை மாறியுமே எடப்பாடியே கேட்டது தானே சார் கூட்டணிக்காக? இல்லையா, இப்போ இவங்க சாதாரண அரசியல்வாதிகளுக்கு வெற்றி ஒன்றுதான் இலக்கு. இந்த வெற்றியினுடைய இலக்கையே அவர்கள் எதன் அடிப்படையில் நுகர்கிறார்கள்னா, அது மீது ஆசைப்படுகிறார்கள்னா, ஆதாயம், பதவி சுகம், அப்புறம் அதன் மூலமாக கிடைக்கிற செல்வ வளம், இதுதான் அரசியலில் நினைக்கிறது தான் முதல்ல அடிப்படையிலேயே பிழையானது. இப்போ நீங்கள் எடப்பாடிக்கும் விஜய்க்கும் முதலாளி ஆகணும், பணம் சம்பாதிக்கணுங்கிற வேட்கையை தவிர அரசியல் வேட்கை, அரசியல் இலக்கு நோக்கம்னு ஒன்று இல்லைங்கிறதுனால தான் நம்ம எடப்பாடியையும் விஜயையும் கடுமையாக தாக்கி அவர்கள் வலிமை விட்டுவிடக்கூடாது என்று நம்ம போராடுறோம். ஏன்னா நீங்கள் விஜயோ எடப்பாடிக்கோ அரசியல் நோக்கமே எதுவும் இல்லாத வெறும் பிழைப்புவாதிகள். இப்போ நீங்கள் நாட்டு மக்களின் மீது எந்த பற்றும் இல்லாமல் 41 பேர் கண் முன்னாலே துடிக்க உயிரை இழக்கிற பொழுது கூட இறங்கி நின்று ஓடோடி போய் காப்பாற்ற மனம் இல்லாமல் தப்பித்து ஓடி 35 நாட்களுக்கு பிறகு தான், அதுலேயே ஒரு 500 மைல்களுக்கு அப்பால் ஒரு சிறப்பு பொதுக்குழுவில் தான் அப்பவும் முதல்வரை காவல்துறையை தாக்கிவிட்டு திருந்தாத ஒரு விஜயை, மக்களை நேசிக்காத ஒரு விஜய் நேராக ஒரு 4 கூட்டம் படப்பிடிப்பு தளம் பனையூர் பங்களாவிலிருந்து நேராக முதலமைச்சர் அரியணையை நோக்கி செங்கோட்டைக்கு வந்து முதலமைச்சர் அரியணையில் மகுடம் சூட்டி கொண்டு நான் முதல்வராக வேண்டுகிற அந்த பேராசை இருக்குல்ல, இந்த சதி இருக்குல்ல, இந்த சூழ்ச்சி அப்பாவி மக்களை, தமிழ்நாட்டு மக்களை ரசிகர்களாக திரையில் சுரண்டி பல 100 கோடிகளுக்கு அதிபதியான ஒரு செல்வந்தர் பணக்கார நடிகர். அப்படியே நீங்கள் வெறும் எனக்கு பணம் தந்து என்னை பணக்காரனாக்கிறீர்கள், உங்களிடம் இருக்கிற இறுதியாக இருக்கிற வாக்குரிமையையும் எனக்கு தந்து ஓட்டை போட்டு என்னை நாட்டின் அரசராக முதல்வராக அரியணையில் அமர்த்தும்படி கேட்குறேன்னு சொல்கிறார்ல, அதுக்கு இந்த காட்டுக்கூட்டம் மக்கள், சாதாரண மக்கள், அறியாமையில் இருக்கிற மக்கள் வாக்களிக்கிறாங்கல்ல. யார் விஜய்னே தெரியாமல் வாக்களிக்கிறாங்கல்ல. விஜய் எந்த ஊருக்காரனே தெரியாது, எங்கே குடியிருக்கிறார், எந்த மொழியை சார்ந்தவர், எந்த நாட்டை, எந்த இனத்தை சார்ந்தவர்னே தெரியாத விஜய்க்கு கூட தமிழ்நாட்டின் முதல்வராகவதற்கான சூழல் இருக்குல்ல. இந்த அவமானம் தமிழ்நாட்டை தவிர கேரளாவில் இருக்கா, ஆந்திராவில் இருக்கா, கர்நாடகாவில் இருக்கா, மராட்டியத்தில் இருக்கா, யூபியில் இருக்கா, எந்த உலகத்தில் எந்த நாட்டு? தமிழக அரசியலில் கிட்டத்தட்ட அதிகமான முதலமைச்சரை கொடுத்தது சினிமா, தமிழ் சினிமா. நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கன்னு கேட்டிங்க. அப்படி கேட்கும்போது இது ஜெயலலிதா அவர்கள் எங்கேருந்து வந்தாங்க, எம்ஜிஆர் அவர்கள் எங்கேருந்து வந்தாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. பிழைதான். நான் ஒன்றும் அதை ஏற்கலையே, அங்கீகரிக்கலையே, கடுமையான விமர்சனத்தை வச்சுருந்தா. ஜனநாயகமான ஒரு நாட்டில் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், அது சினிமாக்காரா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. அது மக்கள் வந்து பிடிச்சா ஏற்றுக்க போகிறாங்க, இல்லையா ஒதுக்க போகிறாங்க. ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் முதல்வர் ஆகலாம், எந்த நாட்டுக்கு வேணாலும் ஆகலாம். ஏன் காஷ்மீரில் போய் மோடி ஆக முடியல? ஏன் மோடி குஜராத்துக்கு மட்டும் முதலமைச்சராக இருந்தார், ஏன் யூபிக்கு ஆகலை? ஏன் யூபியில் இருக்கிற யோகி ஏன் மராட்டியத்துக்கு வரல? ஏன் அது தேசிய கட்சி தானே.
ஏன் பாண்டியன் அங்கே இருக்கிறாருங்கிறதுக்காகவே தமிழ்நாட்டுக்கு சாவி போய் சொன்னது மோடி அமித்ஷா தானே? ஒரு தேசிய கட்சி நாட்டின் ஒருமைப்பாடு குறித்து எல்லாரும் இந்துன்னு சொன்னோம். ஏன் பாண்டி இந்து அதே சார். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியை நான் உங்களுக்கே வச்சிடுறேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஏன் யூபியில் இல்லை, ஏன் கேரளாவில் அப்படி ஒரு கேள்வி எழுப்புறீங்க இல்லையா? இதே கேள்வி தமிழ் குடிகளான தமிழ் பற்றிய தமிழ் இனமாக பேசக்கூடிய விசிகாவாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், பாமக இருக்கட்டும், நீங்கள் எல்லாருமே தமிழ்நாடு ஆளுன்ற ஒரு இப்போ சீமான் அவர்கள் தொடர்ந்து தன்னிச்சையாகவே நின்றுட்டே இருக்காரு. தமிழ்நாடு ஆளு. நீங்களே உங்களை மாதிரியான கட்சிகளை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திராவிட 2 கட்சிகளும் விட்டு மாறி மாறி போயிட்டு அடைக்கலம் தேடும் பொழுது தமிழ்நாடு நடத்துக்கான சூழ்நிலை வரவே இல்லை. அது இயல்பு தானே சார், அது உண்மை தானே, அது நம்ம மறுக்கவே முடியாது. பாமக தனித்து நின்றுக்கலாம், பிசிக அவரை தனித்து நின்றுக்கலாம். சீமான் அவருக்கு கிட்டத்தட்ட 1% வாக்குலேருந்து கிட்டத்தட்ட நீங்கள் 36 லட்சம் வேற வந்துட்டாரு. கடந்த தேர்தலையும் நான் தனித்தான் நிற்க போறேன். இப்போ தண்ணீருக்கான மாநாட்டில் 18 வேட்பாளர் அறிவிக்கிறாரு. அந்த தைரியம் ஏன் தனியரசுக்கு இல்லைன்ற ஒரு கேள்வி இருக்கு. நாங்கள் இன்னும் அதை எதிர்கட்சியை பார்க்கலையே. இப்போ நாங்கள் சீமானையோ வேல்முருகனையோ பாட்டாளி மக்கள் கட்சியோ விடுதலை சிறுத்தைகளையோ தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் என்று எந்த முழக்கத்தை யார் வைத்தாலும் தனியரசு இப்போ எதிர்த்தேன். அதற்கு மாறாக கூட்டணி சேர்ந்துருக்கணும் சார். அப்படின்னா நீங்கள் நாம் தமிழ் கட்சி போயிட்டு சீமான் அவரை நீங்கள் சொல்றது கரெக்டு, தமிழ் தானே ஆளும் நான் அவங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் போயிருக்கணும். நீங்கள் போகலையே. அதுக்கான சூழலை உருவாக்குறோம் நாங்கள். இப்போ நாங்கள் ஒன்றும் இப்போ தமிழக வெற்றி கழகமோ அல்லது அது தனித்து தமிழர் நாட்டுக்கு ஆள வரணும்னா அதனால தான் ஒரு கட்சி தலைவனாகவே தமிழன் இல்லைன்னால அந்த கட்சி தாக்குற தமிழ்நாட்டிலேயே அந்த முழக்கத்தை முன்வைச்சு ஒரே ஆளும் தனியரசு தான். முதல்ல சீமான் 10 ஆண்டுகளுக்கு பிறகு பேசியதை 2000 பேசியது தனியரசு பேசியது தான் 10 ஆண்டுகள் கழித்து இப்போ எங்கள் சீமான் பேசுகிறாரு. நாங்கள் கால் சட்டை பருவம் முதல் 45 ஆண்டுகளாக பேசியது தான் இந்த அரசியல். அதான் தமிழ்நாட்டை தமிழர் ஆளுறது மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த நாட்டையும் அந்த மண்ணின் மக்கள் ஆள வேண்டும் என்று சொன்னது தனியரசு. அப்போ நீங்கள் கேரளாவில் மலையாளி தவிர வேறு யாரும் ஆள முடியல, கர்நாடகாவில் கன்னடனை தவிர வேறு யாரும் ஆள முடியல, ஆந்திராவில் தெலுங்குகளை தவிர வேறு யாரும் இந்த மொழி தேசிய இனம் போய் ஆள முடியல. தமிழ்நாட்டை மட்டும் நீங்கள் தமிழன் ஆளவே இல்லை. சுதந்திரத்திற்கு முன்பும் சுதந்திரத்திற்கு பின்பும், முகலாயர்கள் ஆட்சி காலத்தில், மராட்டியர்கள் காலத்தில், திருமலை நாயக்கர் காலத்தில், கிருஷ்ணதேவராயர் காலத்தில், ராமசாமி உடையார் காலத்தில், திருவிதாங்கூர் மலையாளிகள் காலத்தில், ஆங்கிலேயர் காலத்தில். ஆக்சுவலி இந்த இவ்வளோ வரலாறுகளையும் நம்ம கண்டிப்பாக மாற்ற முடியும் அப்படின்னா நீங்கள் தாவிக்க கூடவோ இல்லை நாம் தமிழ் கூட போய் சேர்த்துட்டீங்களா? தமிழ்நாடு சூழ்நிலை வந்துடும் இல்லை. அவங்களுக்கே கற்றுக் கொடுத்தது தனியரசு தான். இப்போ நீங்கள் சொல்கிற இந்த கட்சியெல்லாம் இருக்கிற இந்த தலைவர்கள்லாம் தனியரசுடைய தத்துவம் தான் அது, தனியரசனுடைய மூல கோரிக்கை தான் அது. அதுக்காக தான் அவங்க இயக்கம் நடத்துகிறாங்க. அதை நான் ஆதரிச்சு தானே இருக்கேன். இப்போ நான் ஒன்றும் அதை எதிர்க்கலை. அதெல்லாம் எங்களுடைய தோழமை இயக்கம், எங்களுடைய கூட்டு இயக்கம் தான். ஆகவே அது ஒட்டுமொத்த 8 கோடி தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த உணர்வு வர்றதுக்காக தான் தனியரசு பேசணும். இப்போ தனிப்பட்ட விஜயின் மீது எனக்கு மிகுந்த பற்று உண்டு. தனிப்பட்ட எங்கள் புரட்சித் தலைவி அம்மாலாம் இந்த தத்துவத்தை, அதாவது அவர்கள் இந்த மண்ணை, இந்த மொழியை, இந்த தத்துவத்தை தாங்கி நிற்கிற ஒரு இயக்கத்தின் தலைவராக வந்ததுனால தான் அதை ஏற்றுக்கிட்டோம். அவர்களே ஒரு கட்சி உருவாக்கி அந்த கட்சி தத்துவத்துக்கு எதிராக இருந்திருந்தால், தமிழ் மண்ணுக்கு மொழிக்கு எதிராக இருந்திருந்தால் அதிமுகவையும் புரட்சித் தலைவரை எதிர்த்ததில் முதலாளாக தனியரசு இருந்திருப்பேன். ஆனால் விடுதலை புலிகளுக்கு தன்னுடைய சொந்த பணத்தை, அரசு பணத்தை ஏராளமாக வாரி வழங்கியது புரட்சி தலைவர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் என்பதனால நாங்கள் ஆதரிக்கிறோம். ஈழத்தில் சட்டமன்ற பேரவையில் தனியரசு, தனி ஈழம்தான் தீர்வு, ராஜபக்சே போர்க்குற்றவாளி அறிவி, தனி ஈழத்துக்கு பொது வாக்கெடுப்பு நடத்துன்னு சொன்னது புரட்சி தலைவி அம்மா, அதிமுக பொதுச் செயலாளர்கள் தனியரசு ஆதரிக்கிறேன். இப்போ நீங்கள் விடுதலை நாளைக்கு விஜயோ அல்லது இன்னும் இருக்கிற வேறு எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் கூட இந்த கருத்தை ஆதரித்து களத்துக்கு வந்தால் சாதி, மதம், கட்சி, மொழி, இனத்தை தாண்டி நான் ஆதரிப்பேன். இப்போ பாகிஸ்தான்காரர் கூட ஈழம் வாழ்க, தமிழ் வாழ்கன்னா பாகிஸ்தான் ஆதரிப்பேன். வங்காளதேசத்துக்காரர் ஆச்சு ஆதரிப்பேன். இஸ்ரேலுக்காரரோ பாலஸ்தீன யார் நாட்டில் தேசிய இனங்களினுடைய விடுதலை, மண்ணின் மக்கள் ஆள்வதற்கான ஜனநாயக முறை அமைவுகளை யாரெல்லாம் பாதுகாக்க முயற்சிக்கிறார்களோ, ஆதரிக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஆதரிப்பது ஒரு ஜனநாயகவாதியாக தனியரசினுடைய கடமை. அந்த அளவில் நீங்கள் விஜயோ எடப்பாடியோ இந்த பார்வை இல்லை. மண்ணின் தாய் தமிழ் மண்ணை, தாய் தமிழ் மண்ணுக்கேற்ற அரசியலை தமிழ் மக்களுக்கு கடத்தி மக்களை அமைப்பாக்கி மக்களினுடைய மூட கருத்துக்களில் மூழ்கி கிடக்கிற இந்த தமிழ் மக்களை மீட்க, சாராய கடையில், மதுபான கடையில் மூடி கிடக்கிற தமிழனை, கிரிக்கெட் விளையாட்டு மைதானங்களில் மூழ்கி கிடக்கிற தமிழனை, ஆலயங்களில் வழிபாட்டு தலங்களில் முடங்கி கிடக்கிற இந்த மூடத்தமிழனை, திரையரங்குகளிலே மூழ்கி கிடந்து முடங்கி கிடக்கிற இந்த மூடத்தமிழனை மீட்டு ஒரு அறிவு சார்ந்த மானுட சமூகமாக 6.5 கோடி தமிழ்நாட்டு மக்களை, 8 கோடி தமிழ்நாட்டு மக்களை, 6.5 கோடி வாக்காளர் பெருமக்களை, 8 கோடி தமிழ்நாட்டு மக்களை ஒரு அறிவு சார்ந்த அரசியல் சமூகமாக வென்றெடுப்பதற்கு
தனியரசு தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை பாடுபடுகிறது. அதில் நீங்கள் சொன்ன இந்த தத்துவத்தை நேசிக்கிற இயக்கங்கள் சகோதர இயக்கமாகவும், இந்த தத்துவத்தை ஏற்க மறுக்கிற பாஜக மாதிரியான கோட்பாட்டு எதிரிகளாக களத்தில் நிறுத்தி என்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி வருகிற தனியரசு. இப்போ எடப்பாடி விஜயும் நாளைக்கு என் கருத்தை ஏற்றுக்கிட்டால் அவர்களும் என்னுடைய நண்பர்கள் தான். அவர்களோட கரம் பற்றியும் பயணிக்கிறதுல தனியரசுக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. இந்த கருத்தை திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் ஆதரிப்பதனால் தனியரசு ஆதரிக்கிறேன். என்னுடைய கருத்தை அதிமுகவோ விஜயோ தமிழக வெற்றிகளாகவோ பாஜகவோ நிராகரிப்பதனால் அவர்களை நான் எதிர்க்கிறேன். அவ்வளோதான். இது ஜனநாயகத்தில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற அரசியல் சாசன உரிமையை அறவழியில் தனியரசு இதை பயன்படுத்துகிறேன். அப்போ இந்த கருத்தையே நாட்டு மக்களுக்கு கொண்டு போகிறதுல நம்ம களம், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான என் தாய் தமிழ் உறவுகளுக்கு நம்முடைய களம் இந்த வலையொலி நிறுவனம் எங்கள் ரமணன் வழியாக இன்றைக்கி உலகத்துக்கு போகுதுன்னா அதுதான் வெற்றி, அதுதான் ஜனநாயகத்தில் நம்முடைய கடமை. அந்த கடமையை தனியரசு பதவிக்காகவோ சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக வேண்டும் என்பதற்காகவோ முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காகவோ தனித்த ஆதாயத்திற்காக தனியரசு தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை நான் துவக்கவே இல்லை. நினைவு தெரிஞ்ச நாளிலிருந்து கால்சட்டை பருவம் முதல் 6ஆம் வகுப்பு படிக்கிற காலத்திலிருந்து என்னுடைய ஒரே முழக்கம் தமிழ் வாழ்க, இனம் வாழ்க, மொழி வாழ்க. இதில் உயிர் இருக்கிற வரைக்கும் தனியரசு இந்த போராட்டத்தை அறிவு வழியில் அறவழியில் சட்டத்திற்குட்பட்டு கடமையை தொடர்ந்து செய்வோம். என்றாவது ஒரு நாள் தமிழ் சமூகம் அரசியல் அறிவை பெறும், அரசியல் விழிப்புணர்வை பெறும். தாய் தமிழ் மண்ணை, உணர்வு சார்ந்த மண்ணை, இனத்தை, மொழியை நேசிக்கிற ஒரு அரசு இங்கே கட்டாயமாக நிறுவங்கிற அந்த நம்பிக்கையில் தான் இந்த அரசியல் பயணம் நீடிக்கிறது. அதன் அடிப்படையில் தான் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் தனியரசனுடைய தேர்தல் பங்களிப்பும் கட்டாயமாக இருக்கும். அதனால் தமிழ் வாழ்க, இனம் வாழ்க, மொழி வாழ்க. ஓகே சார், கண்டிப்பாக சார். காலம் சரியான விடயம். கண்டிப்பாக காலம் கணிஞ்சு வரும், நீங்கள் நினைச்சதும் கூடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு களம் சார்பாக வாழ்த்துறோம் சார். உங்களுடைய தொடர் வேலைகளுக்கு மத்தியில் எங்கள் நிலையத்திற்கு வந்து இப்படி ஒரு நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. அன்புக்கு நன்றி. களம் நேயர்களுக்கு, பார்வையாளர்களுக்கு, நெறியாளர் ரமணன் ஐயாவுக்கு மீண்டும் என் நன்றி. வணக்கம். மீண்டும் மற்றொரு களத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களுக்கு வரமணன்.